நம்மளை படிக்க விடாமல் அவனும் கொஞ்சம் கெடுத்து விடுவான். அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போவோம், அங்கே கொஞ்சம் சிநேகிதர்கள் சேருவான், அங்கே கொஞ்சம் அந்த சிநேகிதர்கள் சேர்ந்து நம்முடைய வருமானத்தை, நம்முடைய சம்பாத்தியத்தெல்லாம் சாப்பிட்டு அங்கே நம்ம கூடவே சுற்றி கொஞ்சம் நேரம் நம்மளை கெடுப்பான். அப்போ எத்தனையோ சிநேகிதர்கள் இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்க, கடந்து வராங்க. ஆனால் எந்த சிநேகிதனும் நமக்கு இன்னைக்கு என்னவா இல்லை, நிரந்தரமாக இல்லை. அல்லேலூயா. அப்போ இவங்கெல்லாம் என்ன சிநேகிதர்கள்? இவங்க என்ன சிநேகிதர்கள்? தற்காலிகமாக டெம்பரவரியாக இருந்தவங்க, தற்காலிக ஒரு சூழ்நிலைக்கு அகப்பட்டவங்க, அந்தந்த காலகட்டத்துக்கு கிடைத்தவர்கள். கிடைச்சவங்களே கிடைச்சாங்க. நல்ல சிநேகிதர்கள் கிடைச்சா பரவாயில்ல. நம்மளை கெடுக்கிறவன், படிக்கிறத கெடுக்கிறவன், படிக்க விடாமல் கெடுக்கிறவன், சம்பாதிக்கிறத பூரா சாப்பிட்டு தீர்க்கணும்னு நினைக்கிறவன், கூடவே சுற்றி நம்மளை நல்லா செலவு பண்ண வச்சு நம்முடைய வருமானத்தை பூரா அழிக்கிறவன், நமக்கு தவறான ஆலோசனை கொடுத்தவன், நம்மளை தவறான பாதைக்கு நடத்தவன், சினிமா தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போனவன், அங்கே கூட்டிகிட்டு சுற்றினவன், இந்த மாதிரி சிநேகிதர்கள் தான் நம்ம கூட என்ன பண்ணியிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. அப்போது இவங்களுக்காகவா நீ கர்த்தரை விடுற? இவங்களுக்காகவா உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்கிற? இவங்களுக்காகவா உன் எதிர்காலத்தை கெடுத்துக்கிற? இவங்களுக்காகவா உன் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிற? அல்லேலூயா. அவன் கூட சேர்ந்து நம்ம கூட எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ பேசி நம்முடைய வருமானத்தை பூரா அவன் சாப்பிட்டு போனான். அவனுக்காகவா நம்மளுடைய குடும்பத்தை கெடுத்துக்கிறோம்? அவனுக்காக நம்மளுடைய நன்மைகளை கெடுத்துக்கிறோம், நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுத்துக்கிறோம். அப்போ நிரந்தரம் இல்லாத சிநேகிதனுக்காக தான் இந்த உலகத்தில் படிக்கிற பிள்ளைகள் இருந்து எத்தனையோ பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஓடி தன் வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு படிக்கிற பையனை கூப்பிட்டு கேளுங்களா, யாரோ ஒருத்தவங்க கூட கூடி அவன் என்ன பண்ணுறான், கெட்டு போகிறான். யாரோ ஒருத்தவங்க கூட கூடி கஞ்சா போடுறான், யாரோ ஒருத்தவங்க கூட கூடி சரக்கு அடிக்கிறான், யாரோ ஒருத்தவங்க கூட கூடி படிக்க போகாமல் வெளியில் சுற்றுறான், காலேஜுக்கு போகாமல் சுற்றுறான், யாரோ ஒருத்தவங்க கூட கூடி ஏதோ தவறான வழியில் போய் நடந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் நீ போய் பாரு, அவன் சிநேகிதன் கட் ஆகிடும், அடுத்து இன்னொரு சிநேகிதன் வருவான். இவங்கெல்லாம் எதுக்கு வந்துன்னு இருக்காங்க, நம்முடைய வாழ்க்கையில் அங்கங்கே அந்தந்த பகுதியை வீணாக்கிட்டு போகிறதுக்காக வருகிற சிநேகிதர்கள். அல்லேலூயா. நிரந்தரமான சிநேகிதர் யாருன்னு கேட்டா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கை நீங்க கடந்த காலத்தை நினைச்சு பாருங்க, எத்தனை சிநேகிதர்கள் வந்திருக்காங்க, எத்தனை சிநேகிதி உங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க, எத்தனை நண்பர்கள் உங்களுக்கு வந்திருக்கிறாங்க, உங்க வாழ்க்கையில வந்து போயிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்க கூடவே இருக்கிறாங்களா? இல்லை. வாடகை வீட்டுக்கு போகும்போது அங்கே கொஞ்சம் சிநேகிதர்கள் கிடைப்பாங்க, வேலைக்கு போகும்போது அங்கே கொஞ்சம் சிநேகிதர்கள் கிடைப்பாங்க, சென்னை பக்கம் வேலைக்கு போனோம்னா அங்கே கொஞ்சம் சிநேகிதர்கள் கிடைப்பாங்க, அப்புறம் இந்த பக்கம் பெங்களூர் பக்கம் போனோம்னா அங்கே கொஞ்சம் சிநேகிதர்கள் கிடைப்பாங்க. அப்போ நம்ம எங்கெல்லாம் வேலைக்கு போகிறோமோ அங்கெல்லாம் நமக்கு சிநேகிதர்கள் கிடைப்பாங்க. ஆனால் நிரந்தரமான சிநேகிதர்கள் யாருமே இல்லை. அல்லேலூயா. ஆனால் இங்கே வேதம் வசனம் சொல்லுகிறது, ஈராம் தாவீதுக்கு சகல நாளும் சிநேகிதனாய் இருந்தான். அல்லேலூயா. எப்படி இருந்தானா? எல்லா நாளும் சிநேகிதனாய் இருந்தானா தாவீதுக்கு ஈராம். அப்போ நமக்கு சிநேகிதர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா நல்ல சிநேகிதர்களா இருக்கணும். இந்த சிநேகிதன் என்ன செய்யறான்றதை நம்ம பார்க்கலாம் அப்புறமா. நல்ல சிநேகிதர்கள் இருக்கணும். ரெண்டாவது, சகல நாளும் நம்மளை சிநேகிக்கணும். சிநேகன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் என்று இவர் தான் சொல்றார், சாலமோன் தான் சொல்கிறார். அப்போ எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், ஆனா இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருப்பான். தூரத்தில் இருக்கும் சகோதரனுடைய வீட்டுக்கு போவதை பார்க்கலாம், ஆபத்து காலத்தில் தூரமா இருக்கிற சகோதரன் வீட்டுக்கு போவதை பார்க்கலாம், பக்கத்தில் இருக்கிற அயலானே வாசி என்று வேதம் சொல்கிறது. அப்போ சிநேகிதர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா நீ கூடி இருக்கிற சிநேகிதன் யாரு? உன்னை கெடுக்கிறவனா, உன்னை நடத்துறவனா, உன்னை நல்வழிப்படுத்துகிறவனா? அல்லேலூயா. நான் ஒரு சிநேகிதன் கூட கூட்டிகிட்டு இருந்தேன். அவனை எப்படியாவது கர்த்தருடைய வழியில கொண்டு வரலான்னு நான் பார்த்தேன். அவன் என்னை வேற என கொண்டு போயிடுவான் பொழுது. என்னது? அவனை நான் கர்த்தருக்குள்ள எப்படியாவது கொண்டு வரலான்னு நான் முயற்சி பண்ணேன். ஆனால் அவன் என்ன செஞ்சிட்டான்னா என்ன அவன் பக்கம் எடுத்துன்னு போயிடும் பொழுது. அதனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் அவனுடைய சிநேகிதத்தை கட் பண்ணிட்டு வந்தாச்சு. இதுதான் நம்ம செய்யணும். ஒன்று, அவனை நம்ம நல்வழியில் கொண்டு வர பார்க்கணும்.
இல்லை அவனை கொண்டு வர முடியலையா, அவனை விட்டுட்டு நாம் என்ன பண்ணிடணும், இடையே வந்துடணும். அல்லேலூயா. இரண்டொரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு என்று வேதம் சொல்கிறது. ஆகினால அவங்களுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்த்தோமா, முடியலையா, அவங்கள விட்டு நம்ம என்ன பண்ணிடணும், எஸ்கேப் ஆயிடணும். இல்லைன்னா நாமளும் என்ன செஞ்சுருவோம், கெட்டு போயிடுவோம். அல்லேலூயா. சில பேரை நம்ம மாத்துறேன், பார்க்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்லாம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ரட்சிப்பு யாருடையது, கர்த்தருடையது. கர்த்தர் நினைச்சாதான் ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். ஆகினால நம்மளால் மாற்ற முடியலையா, அவன் மாற முடியலையா, அவனை விட்டு நாம் எஸ்கேப் ஆகிறது நல்லது. சென்டிமெண்ட்டுக்கெலாம் போகக்கூடாது. சின்ன வயசுலேருந்து நாம் 2 பேரும் ஒன்றா இருந்தோம், ஒன்றா சுற்றணும், இப்போ என்னை விட்டுட்டு பிரியிறி, அப்படிலாம் அந்த சென்டிமெண்ட்டுக்கெலாம் வேலை கிடையாது. என்னை நீ எப்போ கெடுக்கிற மாதிரி சில பாதைகளை நீ நடக்கிறியோ, அதுக்கப்புறம் உன்னுடைய சிநேகிதம் எனக்கு வேண்டாம். அது சொந்தமாக இருந்தாலும் சரி, பந்தமாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, சிநேகிதர்கள் யாராக இருந்தாலும் சரி, நம்மளை கெடுக்கிற மாதிரி, நம்மளை பாதிக்கிற மாதிரி நமக்கு ஒரு உறவு அமைதுன்னு சொன்னால், அந்த உறவு எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும், உன் வலது கண்ணாக இருந்தாலும் அதை என்ன பண்ணிவிடு, பிடுங்கி போட்டுரு. உன் வலது கையாக இருந்தாலும் அதை என்ன பண்ண, வெட்டி போட்டுரு. உன் வலது காலாக இருந்தாலும் அதை என்ன பண்ண, வெட்டி போட்டுரு. நம்மளுடைய வாழ்க்கையை பாதிக்கிறதா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கிறதா, நம்முடைய பக்தியை பாதிக்கிறதா, நம்முடைய தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை பாதிக்கிறதா, ஆவிக்குரிய ஜீவித்தை அது மோசம் போக்குகிறதா, அப்படிப்பட்ட சிநேகித்தை, அப்படிப்பட்ட உறவுகளை விட்டு நம்ம என்ன செய்ய வேண்டும், விலகி வந்துட வேண்டும். அல்லேலூயா. அது உறவுகளாக இருந்தாலும் சரிதான், அது நண்பர்களாக இருந்தாலும் சரிதான். அப்போ தாவீதை ஈராம் சகல நாளும் என்ன பண்ணானா, சிநேகித்தான். அவனுக்கு அது சிநேகிதனாக இருந்தான். அப்பொழுது சாலமோன் ஈராமினிடத்தில் ஆட்களை அனுப்பி என்ன சொல்கிறான், ஈராமினிடத்தில் ஆட்களை அனுப்பி, தாவீதின் சத்துருக்களை, என் தகப்பனாகிய தாவீதின் சத்துருக்களை கர்த்தர் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி விடுமளவும், கர்த்தர் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி விடுமளவும், அவர்கள் தம்மை சுற்றிலும் செய்கிற யுத்தத்தினால் அவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட அவருக்கு கூடாது இருந்தது என்று நீர் அறிந்திருக்கிறீர். அந்த ஈராமுக்கு இவர் ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புகிறார். ஈராமுக்கு தாவீது என்ன பண்றாரு, ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புகிறார். என்ன லெட்டர் அப்படின்னா, எங்க அப்பாவுடைய காலத்துல ஆண்டவருக்கு, என் தெய்வத்துக்கு, என் ஆண்டவருக்கு எங்க அப்பாவுடைய காலத்துல